இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்கள் சூர்யா. டுடே ஸ்பெஷல் டெலிஷியஸ் சில்லி ப்ரான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில்லி ப்ரான் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாலில் மட்டும் கொஞ்சம் இதுவாக வச்சு எடுத்திருக்கேன். அது பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம இப்போ இதை உடச்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு, நான் ஒன்று தான் சேர்த்துக்கிறத காமிச்சிருக்கேன், அடுத்து இன்னொன்று காமிக்கல. அடுத்து 1 ஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், அது நல்லாயிருக்கும் அது கூட. அடுத்து தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த ப்ரான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். அடுத்ததாக அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுக்கலாங்க. வானல் வச்சுட்டு இந்த ப்ரானை பொரிக்கிற அளவு தேவையான எண்ணெய் வச்சுட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரானை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சில்லி ப்ரான் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலே நம்ம சமைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இதில் எல்லா ப்ரானையும் போட்டுட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து இதை நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வடிகரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி போட்டுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இந்த பொரிச்ச ப்ரான் எல்லாம் அதில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் இருந்தால் அது கொஞ்சம் இழுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன் பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண இந்த ப்ரானே அப்படியே சாப்பிடலாங்க, சூப்பராக. நான் ஒரு பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். அடுத்து 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 1 குடமிளகாய். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொன்னிறமாக வர வரைக்கும் இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொறுமையாக வறுத்துக்கோங்க. இப்படி வறுத்துட்டு அடுத்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாதுங்க. வறுத்துட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. முக்கியமாக இந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அது அப்படியே அந்த ராவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் வறுத்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. கொஞ்சம் கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை திறந்துடலாங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கிளறிக்கலாம். கிளறிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரானில் சேர்த்துருக்கோம், அதனால இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நல்லா இப்போ கிளறி எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கலருக்கு அது நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் கொடுக்கும். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட அந்த டேங்கி புளிப்பு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் சோயா சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட இப்போ சோயா சாஸ் இல்லை, நான் அதனால டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இதுவே போதும், நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க, அது கொஞ்சம் வேகட்டும். இப்போ கொஞ்சம் மறுபடியும் கிளறிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு அந்த சோள மாவு இருக்கு இல்லைங்களா, கார்ன்ஃப்ளவர், அதை கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மசாலா வெல்லம் ஒன்று சேர்க்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இது ட்ரையாக இருக்கணுங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சில பேர் கிரேவி மாதிரி மெத்தடில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க, தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பாங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரானே இது கூட சேர்த்துக்கலாங்க. ப்ரான் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ட்ரையாக தான் வேணும், கிரேவி மாதிரி வேணாம்.
இந்த சில்லி ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், அப்புறம் பிரியாணிக்கு வந்து ஒரு பக்கவான சைட் டிஷ். இது சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டைமிங்கும் ரொம்ப கம்மி தான், சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்ததுமே செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு ரெசிபி தான். ஓகே, இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் வேக வைக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலை நான் தூவிக்கிறேன். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.